ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து நியூட்டன் கண்டுபிடிச்ச செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்படின்னா என்ன, அதில் என்ன இருக்குது, ஏன் அந்த ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட், இதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள், அவங்களே வந்து இந்த சேனலை வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். என்னோட வெப்சைட் usatamilan.com, அங்கே போய் பாருங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் லிங்கை வந்து நான் வந்து பின் கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய நாலேஜ் வளர்த்துக்க முடியும். உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நானும் உங்ககிட்ட நிறைய கற்றுக்க முடியும், நீங்களும் நிறைய நாலேஜ் வந்து அதில் வந்து அக்வயர் பண்ணலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து நியூட்டனோட ரெண்டாவது லா ஆஃப் மோஷன், அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இந்த ஈக்குவேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது தனி டாபிக் நான் போட்டிருக்கேன், அதை வந்து போய் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு அந்த 3 லா ஆஃப் மோஷன் வந்து என்ன, எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபார்முலா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவை வந்து எப்படி போய் உள்ள டெப்த்தை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஏன் இது வந்து ரொம்ப ஒரு வேர்ல்ட் சேஞ்சிங் ஃபார்முலா அப்படிங்கிறதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம இதை பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். ஒரு ஃபோர்ஸ், அப்புறம் மேஸ் அண்ட் ஆக்சலரேஷன், இந்த மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நியூட்டன் வந்து கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாரு, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்றது கொடுத்துட்டாரு. ஆனால் இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஏர்பிளைனில் ஏறி நம்ம போகிறோம், ஃப்ளைட்டு மேலே போகுது, லேண்ட் ஆகுது, அப்புறம் வந்து ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் வந்து ஸ்பேஸ் வரைக்கும் போகுது, ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் ஸ்பேஸில் இருக்காங்க. இதெல்லாம் பாசிபிள் வந்து இந்த ஈக்குவேஷனால தான். இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்மள நியூட்டன் வந்து தெளிவுபடுத்தி இல்லை அப்படின்னா நம்மளால இதெல்லாம் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இதனோட ஃபார்முலாவாக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ராக்கெட்டை மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஹா இது ஏன் வேலை செய்யல அப்படின்னு யோசிக்கிறதோட இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு ராக்கெட்டை எப்படி கரெக்டாக வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட்டாக பண்ணக்கூடாது. நியூட்டன் வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டு போனாரு. ஆனால் அந்த ஈக்குவேஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியான உயிர் இருக்குது. இதை வச்சு தான் நம்மளால மாடர்ன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால நம்ம வந்து இது உள்ள போய் டெப்த்தாக போய் பார்ப்போம், இதில் என்னதான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உள்ளே பில்ட் பண்ணிட்டார். அவர் சமய ஸ்மார்ட். அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்தது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்ல இருந்ததுன்னா அது அப்படியே இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும், இல்லாட்டி அந்த ஸ்டேட் வந்து மாறாது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து அந்த வெளியிலேருந்து வர அந்த ஃபோர்ஸ் அதுனா என்ன அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. ஃபோர்ஸ்ன்றது ஒரு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். இது வந்து நம்ம வந்து பெருக்குனா இது வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபவுண்டேஷன்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து 3 டெர்மினாலஜிஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று வந்து ஸ்பீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் வெலாசிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் ஆக்சலரேஷன். இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது கேட்கறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருக்குது. ஸ்பீடுன்றும் வெலாசிட்டின்றும் ஆக்சலரேஷன், இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். இப்போ ஸ்பீடுன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடுன்றது ஒரு பொருள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போகுது அதை வந்து நம்ம குறிக்கிறது தான் வந்து ஸ்பீட் அப்படிங்கிறோம். யாராவது வந்து நான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறேன். அது வந்து ஸ்கேலார், அதாவது அது வந்து ஒரு வேல்யூ. இப்போ வெலாசிட்டி வந்து இங்க என்ன வருது அப்படின்னா, நம்ம அதே ஆள்கிட்ட வந்து நீங்க எந்த டைரக்ஷன்ல போனேன் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து வெலாசிட்டி. அதாவது வந்து ஸ்பீடை வந்து நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு வெக்டர். ஸோ வெலாசிட்டி வந்து எப்பயுமே ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஆனால் ஸ்பீடுக்கு வந்து தெரியாது எந்த டைரக்ஷன் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். ஸ்பீடுனா எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்பீடுன்றோம். ஆனால் என்ன டைரக்ஷன்ல போகிறோம் அப்படின்னு குறிக்கிறது வந்து வெலாசிட்டி. இப்போ ஆக்சலரேஷன்ன்றது வந்து என்னன்னா, இப்போ வெலாசிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அது என்ன மெத்தட்ல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம ஆக்சலரேஷன் அப்படிங்கிறோம். இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றது வெலாசிட்டி. இந்த நார்த்துக்கா போறோம் அப்படின்னு சொல்லி அந்த வெலாசிட்டி வந்து நம்ம காமிக்கிறோம். 20ல இருந்து நம்ம வந்து 30க்கா மாத்துறோம், இல்ல 50 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த மாதிரி மாத்துறோம் அப்படின்னா அப்போ எவ்வளவு ஆக்சலரேஷன்ல நம்ம மாத்துறோம், அது அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், அந்த வெலாசிட்டியோட சேஞ்ச் வந்து என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆக்சலரேஷன் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருந்தா ஆக்சலரேஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனால் நீங்க வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுனா உங்களோட ஆக்சலரேஷன் வந்து மாறும். மாறினா தான் வந்து அந்த வெலாசிட்டி வந்து மாறும்.
இப்போ நீங்க இது ஈஸியா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு காரோட டேஷ்போர்ட் வந்து பாருங்க. கார்ல வந்து 2 டயல் இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்பீட் ஒண்ணு காட்டும். எவ்வளோ ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம கார்ல வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் போவோம். அதனால அது வந்து நமக்கு தெரியாது அது வந்து வெலாசிட்டி அப்படின்னு. ஆனா டேஷ்போர்ட்ல காமிக்கிறது ஸ்பீடோமீட்டர் அப்படின்னுவாங்க. அப்புறம் இன்னொரு சைடு வந்து இன்னொரு டயல் வந்து இருக்கும். அதுல வந்து எவ்வளோ நீங்க ஆக்ஸலரேஷன் குடுக்குறீங்க அப்படின்னு இருக்கும். அது வேற யூனிட் அது. ஸோ நீங்க வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கிற கார் வந்து 0லேருந்து 60க்கு ஏத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் நீங்க குடுக்கணும். குடுத்தா அது வந்து 0லேருந்து 60 மைல்ஸ் பெர் ஹவர்ல வந்து ஃபாஸ்ட்டா வந்து போகும். அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் ஆக்ஸலரேஷன். அதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதே வெலாசிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா, அது என்ன ரேட் ஆஃப் ஆக்ஸலரேஷன் இருக்கோ, அது அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். ஸோ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்க வெலாசிட்டிய இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆக்ஸலரேஷனோட ரேட்ட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணா வெலாசிட்டி வந்து இன்கிரீஸ் ஆயிடும். இல்ல வெலாசிட்டிய வந்து நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னா, ஆக்ஸலரேஷன் வந்து நீங்க வந்து கம்மி பண்ணணும். இப்ப வெலாசிட்டின்றது டைரக்ஷன் வச்சு தான் சொல்றோம். நான் வந்து நார்மலா சொல்றது வந்து, இப்ப ஸ்பீட் அதிகம் வேணும்னா, நல்லா போட்டு அழுத்துப்பா அப்படின்னுவோம். ஸ்பீடா போறதுக்கு நம்ம அழுத்துதுன்னு சொல்றது வந்து ஆக்ஸலரேஷன் தான் அழுத்துறோம். இல்ல கம்மியா பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ஆக்ஸலரேஷன் வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ். இப்ப நியூட்டன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போயிட்டே இருந்ததுன்னா, எதுவுமே ஃபோர்ஸே ஆக்ட் ஆகல அப்படின்னா, அது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத நியூட்டன் வந்து சொல்லிட்டு போனது. இப்போ இங்க தான் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து கொண்டாரு. அவரோட டெஃபினிஷன் வந்து என்னன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து 2 விஷயம் வேணும். ஒண்ணு வந்து அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட். அது வந்து மாஸ் அப்படிங்கிறோம். ஏன்னா வெயிட் வந்து நம்ம வந்து எங்க இருக்கோம் அத பொறுத்து வெயிட் வந்து மாறிடும். ஸோ ஒரு மாஸ் இருக்கணும். அப்புறம் அதனோட ஆக்ஸலரேஷன். அதாவது ஸ்பீடு கிடையாது. அதாவது வெலாசிட்டி கிடையாது. என்ன ரேட் ஆஃப் வெலாசிட்டில வந்து சேஞ்ச் ஆகுறோம். இது 2 விஷயம் தான் வந்து நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிருவோம். அப்படிங்கிறது தான் வந்து அவர் ஈக்குவேஷன் வந்து சொல்றாரு. இது வந்து நீங்க ஈஸியா வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்பீடா ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். யாரோ ஒரு நீங்க அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகும்போது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது யாரோ ஒருத்தர் வந்து உங்களை தட்டி விட்டுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒண்ணு குடுத்து உங்களை வந்து தட்டி விடுறதுனால நீங்க வந்து தடிக்க கீழே வந்துடலாம். இல்ல இன்னும் ஃபாஸ்டா கூட போலாம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது கால்குலேட் பண்றது தான் வந்து நியூட்டனோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபோர்ஸ் வச்சு தான் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் இப்போ டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி வந்து எந்த விஷயத்த கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லலாம். ஒண்ணு நம்மளுக்கு வந்து மாஸ் வேணுமா, இல்லாட்டி ஃபோர்ஸ் வேணுமா, இல்லாட்டி ஆக்ஸலரேஷன் வேணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். நீங்க ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்போ ஃபோர்ஸும் வெலாசிட்டி ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால வந்து என்னன்னா, அந்த ஒண்ணு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். இல்ல வந்து அந்த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஒருவேளை வந்து ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து வந்தது அப்படின்னா, அந்த வெலாசிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ஸோட கால்குலேஷன் வந்து உங்களோட அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட்டும், ஆக்ஸலரேஷன் எவ்வளோ இருக்குன்றத நம்ம ஃபோர்ஸ்ன்றோம். ஆனா நம்ம நார்மலா வந்து கால்குலேட் பண்ணும்போது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து பெட்டர். இப்போ வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியா ஸ்பீடா வேணும் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்போ ஆக்ஸலரேஷன் வந்து நம்ம எவ்வளோ குடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு, அப்புறம் எவ்வளோ மாஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆக்ஸலரேஷன் வந்து மாஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ மாஸ் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆக்ஸலரேஷன் வந்து கம்மியாயிடும். மாஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் வந்து அதிகப்படுத்த முடியும். ஆனா ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஒரே ஃபோர்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த வெயிட் பொறுத்து வந்து மாறிடும். அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன் இத வச்சு வந்து நீங்க வந்து கம்ப்யூட் பண்ணணும். எப்படி வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணம் குடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ராக்கெட் வந்து மேல லான்ச் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தெரியும் அப்படின்னா, ராக்கெட்டோட வெயிட் தெரியும். ஸோ இப்போ ராக்கெட்டோட வெயிட் நம்மளுக்கு தெரியறதுனால வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் குடுத்தா நம்ம வந்து ராக்கெட் வந்து மேல ஏத்த முடியும். அதாவது 1 மீட்டர், 2 மீட்டர் நம்ம வந்து ஏத்த முடியும். அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, அந்த ஃபோர்ஸ கால்குலேட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஆக்ஸலரேஷன் நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த கிராவிட்டிய தாண்டி போணும் அப்படின்னா, எவ்வளோ ஆக்ஸலரேஷன் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஒரு கிராவிட்டிய வந்து நம்ம வந்து வெளியில ஏத்தணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆக்ஸலரேஷன் வந்து நமக்கு தெரியும். அதுதான் வந்து நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்றோம். அந்த எஸ்கேப் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி கால்குலேட்டட் வேல்யூ. அதுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும், நம்மளுக்கு வந்து மாஸ் எவ்வளோன்னு தெரியும். இத வச்சு எப்படி வந்து ஒரு ராக்கெட்ட மேல ஏத்துது, அப்பனா எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் நம்ம குடுக்கணும், அதுக்கு தான் எவ்வளோ வந்து நம்ம த்ரஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கால்குலேஷன். ஸோ ஒரே த்ரஸ்ட் வேல்யூ வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பல சைஸ்ல ராக்கெட் பண்ணா வேலைக்கு ஆகாது. அதனால தான் வந்து இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் இந்த கால்குலேஷன் தான் வந்து எவ்வளோ ஒரு ராக்கெட்டோட சைஸ் பொறுத்து எவ்வளோ வந்து அதுக்கு த்ரஸ்ட் குடுத்தா எப்படி வந்து அந்த எஸ்கேப் வெலாசிட்டி வந்து தாண்டி போக முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றாங்க. இது ஒரு அப்ளிகேஷன். இன்னொரு அப்ளிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்பேஸ் ஷிப் வந்து மேல போயிடுது. அங்க வந்து சேட்டலைட் வந்து சுத்திட்டு இருக்கு. அங்க வந்து கிராவிட்டி அதெல்லாம் வந்து கம்மியா இருக்கு. கிராவிட்டி புல். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சேட்டலைட் வந்து கான்ஸ்டன்ட்டா அந்த ஆர்பிட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ வந்து நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கால்குலேஷன் வந்து வச்சிருக்காங்க. அதனால தான்
அந்த சேட்டலைட் வந்து அந்த ஆர்பிட்ல வந்து நிலையா போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாராமீட்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா மாஸ் சேஞ்ச் ஆகாது. அப்புறம் வந்து ஆக்ஸலரேஷன் அதுவும் சேஞ்ச் ஆகாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஒரு ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்பனா வந்து நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால ஜாஸ்தியா ஃபோர்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சில சிச்சுவேஷன்ஸ்ல நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னுவோம். இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு பெஞ்ச் எடுத்துங்க. அந்த பெஞ்ச வந்து நீங்க தள்ளினீங்க அப்படின்னா, ஈஸியா போயிடுச்சு அப்படின்னா, அதனோட ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து கம்மி. இதே பெஞ்ச் எடுத்துட்டு போய் நீங்க பீச்ல வைங்க. பீச்ல வச்சு அதே பெஞ்ச்ல வந்து நீங்க தள்ளுங்க. அங்க இருக்கிற அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து தள்ளுறது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்து உங்க ஃபோர்ஸ் கம்மியா இருந்ததுன்னா, ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஸோ அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை நம்ம ஓவர் கம் பண்ண தான் வந்து நம்மளோட நம்ம என்ன ஆக்ஷன் பண்றோமோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். இதை கால்குலேட் பண்றது தான் வந்து அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ வந்து நமக்கு தான் அந்த ஆப்போசிட்ல வர ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காத்தா கூட இருக்கலாம், இல்லை கீழே இருக்கிற அந்த சர்ஃபேஸாக கூட இருக்கலாம், இல்லாட்டி நம்ம பீச்சில் பார்த்த மாதிரி மணலாக கூட இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம் அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ். அதை நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறோம். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபார்முலா வந்து சொல்லுது. ஸோ அதை நம்ம எக்ஸீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிற அந்த மோஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இன்னொரு விதமா இந்த ஈக்குவேஷனை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கார் வந்து போயிட்டே இருக்கு ஃபாஸ்ட்டா. இப்போ வந்து அதோட ஃபோர்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்பீட்ல வந்து போயிட்டே இருக்கு. அதனால வந்து அதுக்கு வந்து ஒண்ணும் சேஞ்ச் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு புது ஃபோர்ஸை கொடுக்குறோம். அந்த புது ஃபோர்ஸ் வந்து கார் எப்படி போகுதுன்னா, நம்ம பெர்பெண்டிகுலரா அந்த ஃபோர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்? இப்போ பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆப்ஜெக்ட்டோட டைரக்ஷன் வந்து மாறிடும். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற ஃபோர்ஸை வந்து நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா கொடுத்து, அந்த புது ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷனை மாத்தி விட்டுரும். ஸோ இப்படி வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படி எந்த ஸ்பீட்ல போய் என்ன ஃபோர்ஸ் குடுத்தா வந்து நம்ம வந்து யூ டர்ன் எடுக்க முடியும், இல்ல டைரக்ஷனை மாத்த முடியும் அப்படிங்கிறது இந்த F = ma கால்குலேஷன் வச்சு தான் சொல்றாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டா போற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம புதுசா வந்து பெர்பெண்டிகுலரா குடுத்தா அது வந்து எப்படி மாறும் அப்படின்னு. அந்த டைரக்ஷன் வந்து இமிடியேட்டா வந்து ஸ்ட்ரெயிட்டா போறது வந்து இப்படி மாறாது. ஆனா என்ன மாறும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்சு போய் மாறும். வளைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூயா மாறிடும். இப்ப ஏர்பிளேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் எடுத்து தான் வந்து அவங்க டர்ன் பண்ணுவாங்க. ஏர்பிளேன்ஸ்ல வந்து இந்த இந்த 2 விங்ல வந்து 2 டர்பைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரொப்பல்லர்ஸ் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல ஃபோர்ஸ் கால்குலேஷன் தான் வச்சு அவங்க வந்து அந்த விமானத்த வந்து திருப்புவாங்க. ஏன்னா, அது திருப்புறதும் வந்து ஒரு புது ஃபோர்ஸ் நம்ம குடுக்கணும். ஏர்பிளேன் வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும். அது திருப்பணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் குடுத்தா தான் வந்து அது திரும்ப. அதனால வந்து அந்த கால்குலேஷன் வச்சு தான் வந்து லெஃப்ட் கால் திரும்ப அப்படின்னா, அழகா அப்படி வளைஞ்சு போய் திரும்பும். அதனால வந்து அந்த பெர்பெண்டிகுலரா இருக்கிற ஃபோர்ஸ் வந்து உடனே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி திருப்பாது. ஸோ இத வந்து நீங்க நெறைய இடத்துல வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த ஃப்ளைட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் வந்து எல்லா கால்குலேஷனும் பண்ணி கரெக்ட்டா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒண்ணும் தெரியறதில்ல. நம்ம வந்து போயிட்டு இறங்கி வந்துர்றோம். ஆனா இந்த ஈக்குவேஷன் அடிப்படையில தான் அது பண்ணியிருக்காங்க. நீங்க புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு கல்லு வந்து எர்த்ல மோதி தான் வந்து டைனோசர்லாம் அழிஞ்சது அப்படிங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப அதே மாரி ஒரு கல்லு வந்து மறுபடியும் எர்த்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. வந்ததுன்னா மோதிச்சு அப்படின்னா, அதே மாரி ஒரு ஈவென்ட் வந்து எர்த்ல வந்து நடக்கும். இது வந்து நாசாக்கு வந்து தெரியும். அதனால அந்த மாரி கற்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எது கிட்ட வருது அப்படின்னு. இப்போ ஒருவேளை அந்த கல் வந்து எர்த்த நோக்கி தான் வருதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம அட்மாஸ்பியர்லாம் தாண்டி பெரிய சைஸ் வந்துன்னா அட்மாஸ்பியர்லாம் தாண்டி உள்ள தான் வந்துரும் அது. இப்ப அந்த கல்ல வந்து ஸ்பேஸ்லயே வந்து எப்படி வந்து டிஃப்ளெக்ட் பண்றது? அப்படிங்கிறது தான் அவங்க வந்து வொர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம பார்த்தோம் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம பெர்பெண்டிகுலரா நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அந்த மோஷன்ல வர ஆப்ஜெக்ட் வந்து டைரக்ஷன் மாறி அது அந்த டைரக்ஷன் எந்த ஃபோர்ஸ் குடுக்குறோமோ, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து மாறிடும். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து நம்ம வந்து வர மீட்டரோட ஸ்பீட் என்ன? நம்ம எவ்வளோ ஸ்பீட்ல போய் அந்த கல்ல போய் அடிக்கணும்? எத வச்சு அடிக்கிறது? இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கூல் பஸ் சைஸ்ல வந்து ஒரு கல் வருது. இல்லாட்டி ஒரு ஊர் சைஸ்ல வந்து ஒரு கல்லு வருது அப்படின்னா, இப்ப அந்த கல்லு இருக்கிற ஸ்பீடும் நம்ம எவ்வளோ ஸ்பீட்ல போய் அடிக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கல்லு வந்தது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அந்த கல்ல வந்து நம்ம எர்த்ல அடிக்காம எப்படி வந்து அதை டிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வச்சு தான் வந்து பண்ண முடியும். ஆனா அது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். நம்ம நோக்கி ஒரு கல்லு வந்ததுன்னா எப்படியும் ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு நம்ம இதே ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் இதே ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஏதோ ஒன்று அனுப்பிச்சு அதை வந்து டிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருவோம். அதனால நம்ம நிம்மதியா இருக்கலாம். சரி, இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். முடிஞ்சா வந்து பதில் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நீங்க இந்த பிரமிட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரமிட்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாங்க அதெல்லாம் நீங்க படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய சைஸ் கல்லு, அதாவது டன் கணக்குல இருக்க கல்லெல்லாம் வந்து மேல வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க.
இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் இந்த ஃபார்முலா வந்து என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களோட தாட்ஸ் என்ன? எப்படி வந்து இந்த லாவ அப்ளை பண்ணி எப்படி வந்து அவங்க வந்து அந்த கல்லெல்லாம் மேல வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க? என்ன மாரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதுன்னா வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது ஒரு நல்ல கான்வர்சேஷனா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லாம நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னா என்ன? அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல. நம்ம வந்து இன்னொரு டாபிக்கோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம். சரிங்களா? பாய்.